2021 சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட புகழேந்தி வெற்றி பெற்றார். அவர் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். இதனால் காலியான அந்த தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து இந்த தேர்தலில் திமுக சார்பில் அந்த கட்சியின் விவசாய தொழிலாளர் அணி செயலாளராக இருக்கும் அன்னியூர் சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமக மாநில துணைத் தலைவர் கட்சியில் சி. அன்புமணி போட்டியிடுகிறார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 8% அதிகமான வாக்குகளை பெற்று மாநில கட்சி என்ற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மருத்துவர் அபிநயா போட்டியிடுகிறார். தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக நாங்கள் இந்த ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று அறிவித்திருந்தது. மேலும் விக்கிரவாண்டி தொகுதியில் தங்கள் இருப்பை நிலைநிறுத்த வாய்ப்பு கிடைத்தும் முன்னாள் அமைச்சர் சி. வி. சண்முகம் போன்ற வலுவான தலைவர்கள் அந்த மாவட்டத்தில் இருந்தும் இடைத்தேர்தலை புறக்கணித்ததன் மூலம் அதிமுக தனக்கான வாய்ப்பை தவறவிட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதிமுக தேர்தலை புறக்கணித்துள்ளதால் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி என்று மும்முனை போட்டியாக மாறியுள்ளது தற்பொழுது விக்கிரவாண்டி தேர்தல் களம். பாமக சார்பில் போட்டியிடும் அன்புமணியை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த தேர்தலில் திமுக பணத்தை மட்டுமே நம்பியுள்ளது என்றும், பணம் கொடுத்து இந்த கூட்டத்திற்கு மக்கள் வரவிடாமல் தடுக்க முயற்சித்தார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நம் பொது எதிரி திமுக, எனவே பாமகவிற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று பேசினார். அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும் தற்பொழுது திமுகவை எதிர்த்து வரும் சூழலில் திமுகவிற்கு நீங்கள் ஓட்டுகளை செலுத்தக்கூடாது என்றும் கூறி வருகிறார். அதிமுக தற்பொழுது பாமகவிற்கு நீங்கள் ஓட்டுகளை போடக்கூடாது என்று சமீபத்தில் கூறியதாக ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டிருந்தது. தற்பொழுது அதிமுகவின் ஓட்டுகள் யாருக்கு செல்லும் என்பது கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக அதிமுகவின் ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்குத்தான் கிடைக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது என மக்கள் பலரும் தற்பொழுது வரை நம்பி வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியினருக்கு ஆதரவாக தற்பொழுது பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் என பலரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் செய்திகளையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக அவர்களின் கொள்கை கோட்பாடுகளை நிலைநிறுத்தி தற்பொழுது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயம் நாம் தமிழர் கட்சிதான் இந்த ஒரு தேர்தலில் வெல்லும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது என பலரும் கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது விக்கிரவாண்டி தேர்தல் களமானது சூடுபிடித்துள்ளது என்றுதான் கூற வேண்டும். சில நாட்களே உள்ள நிலையில் இந்த ஒரு தேர்தல் அழகாக நடைபெறும் என்றும், நாம் தமிழர் கட்சிதான் மிகப்பெரிய வெற்றி வாகையை சூடப்போகிறது என்பது பலரின் கருத்தாக இருந்து